அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். அதாவது கணக்கம்பட்டி சனிக்கிழமை போய் சாமி கும்பிட்டு வந்தோம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர்த்த கூட்டிகிட்டு போயின்னு சொல்லிட்டு. அதே போல் திரும்ப அதாவது ஒரு சின்ன வேண்டுதல் இருந்தது, அதுக்காக திரும்ப போயிருந்தோம். அதாவது நேற்று புதன்கிழமை போயிட்டு அங்கே போய் காரை பார்க் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அக்கா கொய்யாப்பழம், மாம்பழம், நவாப்பழம் எல்லாம் விற்றுட்ருந்தாங்க. எனக்கு நாவல் பழம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சீசன் டயத்தில் கிடைக்கிற எந்த பழங்களாகட்டும் காய்களாகட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சரி, நான் இவர் கார் பார்க் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே அந்த பழங்களை வாங்கிக்கலான்னு சொல்லி அந்த அக்காட்ட போய் பேசும்போது அந்த அக்கா சொன்னாங்க, மாம்பழமெல்லாம் எங்களோட சொந்த தோட்டத்துலேருந்து கொண்டு வந்ததுங்க. நாங்கள் எதுவும் மருந்தோ கல்லெல்லாம் வைக்காமல் பழுக்க வைக்கிறது, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிவிட்டு வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது. அதை விட என்னென்னா, ஒரு 1/4 கிலோ நாவல் பழம் வாங்கிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அந்த பழத்தை வண்டியில் எடுத்து வச்சுட்டோம். சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்து அந்த நாவல் பழத்தை எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு தித்திப்பு, ஒரு துளி கூட துவறு இல்லை. ஆனால் அது ஒரிஜினல் இந்த நாட்டுப்பழம் கிடையாது, ஹைப்ரிட் தான். அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, சொல்லும்போதே மாம்பழம் எங்கள் தோட்டத்தில், நாவல் பழம் பக்கத்தில் ஒருத்தவங்க பறிப்பாங்க, அவங்கக்கிட்ட விலைக்கு வாங்கிட்டு வந்தேங்க அப்படின்னாங்க. எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. உடனே நான் சொன்னேன், என்னோடய வியூவர்ஸ் நிறைய பேர் இங்கே கோயிலுக்கு வருவாங்க, வர்றவங்களுக்கு இதே மாதிரி ஒரு நல்ல சத்தான ஆரோக்கியமான பழங்களை கொடுங்கக்கா, நான் உங்களை வீடியோ எடுத்து நான் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அழகாக அவங்கக்கிட்ட மாம்பழம், நாவல் பழம் எல்லாம் வாங்கிட்டு எங்களோட பயணத்தை நாங்கள் நல்லபடியாக தொடங்கிட்டோம்.